செய்தியாளர் சந்திப்பை நடத்தும் சங்கீதா. விஜயிடம் இருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று அவரது மனைவி சங்கீதா விஜய் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை வரும் ஏப்ரல் 20 நடைபெற உள்ளது. விவாகரத்து கோரிய சங்கீதா விஜய் அவரது கணவர் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். குறிப்பாக ஒரு நடிகையுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும், தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரையும் வெளியிடுவேன் என குறிப்பிட்டிருந்தார். விஜய்க்கும் சங்கீதாவிற்கும் பிரச்சனை தான் என கடந்த சில வருடங்களாகவே தகவல் ஓடிக்கொண்டிருந்தாலும் எதுவும் பொதுவெளியில் தெரியாமல் இருந்தது. ஆனால் விவாகரத்து மனு லீகானதை அடுத்து அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. சங்கீதா சுமத்திய குற்றச்சாட்டுகள் எல்லாம் விஜயின் இமேஜை சுக்குநூறாக உடைக்கும்படியாக அமைந்துவிட்டது. இதனால் விஜய் ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆகி சங்கீதாவையே விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டனர். இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்க அந்த நேரத்தில் விஜயின் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் விஜய்க்கு ஆதரவாகவும் சங்கீதா விஜய்க்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வந்தனர். ஆனால் விஜய் ரொம்பவே கூலாக நடிகை திரிஷாவுடன் ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டார். சங்கீதா தாக்கல் செய்த மனு கொடுத்த அதிர்ச்சியை விடவும் பன்மடங்கு அதிர்ச்சியை இந்த விஷயம் கொடுத்தது. ஏற்கனவே விஜய் மீது அதிர்ச்சியில் இருந்தவர்கள் எல்லாம் திரிஷாவுடன் அவரை பார்த்ததிலிருந்து கொதிவின் உச்சத்திற்கே சென்று விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இதையெல்லாம் தாண்டி எப்படியாவது 2026 ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகாவை வெல்ல வைத்து கோட்டைக்குள் அனுப்ப வேண்டும் என்பது அவர்களது லட்சியம். இருப்பினும் சங்கீதாவின் விவாகரத்து, திரிஷாவுடன் ஜோடி போட்டு வந்தது உள்ளிட்ட செயல்கள் விஜய்க்கு சில பின்னடைவை தந்திருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சங்கீதா செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் இருக்க விஜய் தரப்பு இந்த சந்திப்பை தடுத்து வருவதாகவும், ஜீவனாம்ச தொகையை உயர்த்தி வழங்க முன்வந்து சமரச பேச்சுக்கள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பை சங்கீதா நடத்துவது விஜய்க்கு கடைசி வார்னிங் போல அமையும் எனவும் சிலர் கூறி வருகின்றனர். அதே சமயம் விஜயும் சங்கீதாவும் மீண்டும் சேர வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானோரின் எண்ணமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் விஜயுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற பேச்சையே தன்னிடம் எடுக்கக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக சங்கீதா இருப்பதாகவும் சில தகவல்கள் வருகின்றன.